கொங்குவை நீங்க கொண்டு வந்தீங்க. கொங்கு பகுதியிலிருந்து ஒரு தலைவரை இன்னைக்கு துணை ஜனாதிபதி அளவுக்கு கொண்டு போறாங்க. அதே போல தமிழ்நாட்டு தலைவர், தமிழரா இருக்கக்கூடிய திரு சிபிஆரை கொண்டு வராங்க அப்படின்னா, இந்திய தமிழர். எஸ் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஏதோ தமிழர்னா ஒரு நிமிஷம், இலங்கை தமிழர் இருக்கிறாங்க, இந்திய தமிழர் இருக்கிறாங்க, மலேசிய தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்ங்கிறது உலக தமிழர்னாவே தமிழர் தான். அப்படிலாம் கிடையாது. அப்ப தமிழர் உலகத்துல இருக்கிற தமிழர் முஸ்லீம் எல்லாம் ஒண்ணா ஒத்துக்குவீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. உலகத்துல இருக்கிற தனி அது சப்ஜெக்ட். என்ன தனி சப்ஜெக்ட்? தனி சப்ஜெக்ட். தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. நான் ஒரு தடவை மரியாதைக்குரிய துன் சாமிவேல், டத்தோ சாமிவேல்னு மலேசிய மந்திரி இருக்கார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இங்க இருந்து உங்களை மாதிரி தான் ஒரு, அப்ப உங்களை எனக்கு தெரியாது, உங்களை மாதிரியே அந்த தமிழ் டுபாக்கூர் நிருபர் ஒருத்தர் என்னோட வந்துட்டு அவரோட பேட்டி எடுக்கிறப்ப, ஐயா இந்த உலக தமிழர்கள்லாம் நம்ம ஒன்றுபட வேண்டும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னார். அவர் முதல் தடவை அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சாதாரணமா சொன்னார். மறுபடியும் இந்த தமிழ் 200 ரூபா ஊப்பி, இல்ல உலகத்தில் உள்ள தமிழர்கள் நம்ம எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு தமிழர்களுடைய சிந்தனை அப்படின்னு அவருக்கு சாமிவேலு அவர்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், இப்படி சொல்லாதீர்கள், இது தவறான வார்த்தை. நீங்கள் இந்திய தமிழர்கள், நாங்கள் மலேசிய தமிழர்கள், இலங்கையில் இருப்பவர் இலங்கை தமிழர்கள். அவரவர் நாட்டின் மீதுதான் முதல் பாசம் கொள்ள வேண்டும். என்னை வளர்த்து எனக்கு ஆளாக்கி எனக்கு சோறிட்டு நான் இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு அமைச்சராக இருப்பதற்கு காரணம் என் மலேசிய நாடு. நான் மலேசிய தமிழன், அதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் நிருபர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற இந்திய தமிழர், இலங்கையில் இருக்கின்ற சகோதரன் இலங்கை தமிழன். உலகத்தில் இருக்கிற தமிழன் எல்லாம் ஒண்ணுன்னு ஒரு தப்பான பிழையான வாதத்துக்கு போகாதீங்க. இதுதான் பதில். இது முதல்ல புரிஞ்சுக்க. அவர் சிபி ராதாகிருஷ்ணன் இந்திய தமிழர். ரைட்.